ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம காஸ் லாவை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் லைன் சார்ஜ். ஓகேவா? இன்ஃபினைட் லைன் சார்ஜ், ஒரு லைனில் உள்ள சார்ஜ் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் இன்ஃபினைட் லைன் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம இன்ஃபினைட் லைன் ஆஃப் சார்ஜ் இந்த ரோஎல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரோஎல்ங்கிறது சார்ஜ் டென்சிட்டி. நம்ம இன்ஃபினைட் லைனுக்கு மெஷர் பண்ணுறதுனால ரோஎல் கூலும் பர் மீட்டர். ஓகே, இதை நம்ம இசட் ஆக்சிஸில் வச்சுக்கிறோம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கோம். ஓகேவா? இது ஒரு சிலிண்டர். ஓகே, இப்போ சிலிண்டர்னால சிலிண்டர் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஆனால் இதில் டாப்லேயும் பாட்டம்லேயும் உங்களுக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கிடையாது. இந்த சர்ஃபேஸ் இந்த சிலிண்டரை சுற்றி இருக்கிறது மட்டும்தான் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால் காஷியன் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போது இந்த சர்க்குலர் சிலிண்டரை நம்ம இது கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இதோட ரேடியஸ் 6, லென்த் L வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டிஎஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டிஎஸ் எப்படி இருக்குன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டருக்கு நார்மலாக இருக்கும். நார்மல்னால் 90 டிகிரி. ஓகேவா? நீங்கள் எந்த சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸை இந்த சிலிண்டரிக்கலோட சுற்று இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அது நார்மல் டு த சர்ஃபேஸாக இருக்கும். நார்மல்னால் 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு காஸ் லாவை அப்ளை பண்ணுறோம். காஸ் லாவோட ஃபார்முலா என்ன? Q, அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். இதுதான் நம்ம காஸ் லா தியரமில் படித்தோம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ நம்ம சர்க்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்குது. ஒன்று சைட்ஸ், சிலிண்டரோட சைடு, சிலிண்டரோட டாப்பு, சிலிண்டரோட பாட்டம், 3 பொசிஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சிலிண்டரோட டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு 0. ஓகேங்களா? சைட்ஸ் மட்டும்தான் இருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டரோட. அப்போ ஸோ Q ஈக்குவல் டு டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது இது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறதுனால 3வது கோஆர்டினேட்ஸ் என்ன? D5 ஆர் D5 இன்ட்டு டிஇசட். ஆர் செகண்டு, தேர்டு இது D5, அடுத்தது டிஇசட். 3 சிஸ்டம். ஸோ நம்ம லென்த் எவ்வளோ வச்சுருக்கோம்? Z ஈக்குவல் டு 0 to L வரைக்கும் வச்சுருக்கோம். இது சிலிண்டருங்கிறதுனால ஃபுல் ரவுண்டு, அப்போ 360 டிகிரி. ஸோ பையோட வேல்யூ 0 to 2π வச்சுருக்கோம். பையனா 180 டிகிரி, 2πனா 360 டிகிரி. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபையை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ 5 இன்ட்டு 0 to 2π போட போகிறோம். ஸோ 2πr, 2π 5ன்னு வரும். அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 2πr வந்துடும். ஓகேவா? இன்ட்டு டிஇசட். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்டெக்ரல் Z ஈக்குவல் டு 0 to L, அதை இன்டெக்ரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போது டிஇசட் பண்ணால் Z வரும். அதில் இசட்டுக்கு ஒரு லிமிட் 0, இன்னொரு லிமிட் L. 0 போட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகிடும். அடுத்த லிமிட் L. ஸோ 2πRLன்னு வரும். ஸோ நெட் சார்ஜ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்ட்டு 2πR இன்ட்டு L. ஓகேங்களா? அதை நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த டிஎஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை 2πR இன்ட்டு L. நமக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தெரியும். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். ரோஎல் ஈக்குவல் டு Q பை Lன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த Q பை Lக்கு ரோஎல் சார்ஜ் டென்சிட்டியை ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இங்கே இந்த இன்ஃபினைட் லைன் சார்ஜுக்கு ரோஎல் தான் சார்ஜ் டென்சிட்டின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சார்ஜ் டென்சிட்டியை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரோஎல் ஈக்குவல் டு Q பை L. ஸோ டிஎஸ் ஈக்குவல் டு ரோஎல் டிவைடட் பை 2πR. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிஎஸ் பை எப்சிலான். இது ஃபார்முலா. டிஎஸோட வேல்யூ ரோஎல் பை 2πR கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எப்சிலான் நாட் இருக்குது, எப்சிலான் நாட். ஸோ ரோஎல் டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் R. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி when the Gauss law is applied in the infinite line charge. இன்ஃபினைட் லைன் சார்ஜில் நம்ம காஸ் லா தியரம் அப்ளை பண்ணோன்னா அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா E ஈக்குவல் டு ரோஎல் பை 2π எப்சிலான் நாட் R. தேங்க்யூ.